இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய தொகுதியா அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அம்மையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தொகுதியில நேரடியாக களம் காண்றாங்க. அம்மையார் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய களமிறங்கக்கூடிய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அம்மையார் திருமதி தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் களம் காண்றாங்க. தமிழரசி ஆதிமூலம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், நம்முடைய வேட்பாளர் யார், நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் எதிர்காலத்தில் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து தெரிந்து தெளிந்து புரிந்து வாக்களிக்க வேண்டும். முதல்ல தமிழரசி அவர்கள் குறித்து சொல்லணும்னா, இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அனைத்தும் அறிந்தவர். இந்த கட்சி அந்த கட்சி, இந்த சமூகம் அந்த சமூகம், எந்த சமூகமும் பாரபட்சமின்றி பார்க்கக்கூடியவர். அனைவரினுடைய இல்லத்திற்கும் நல்ல விஷயத்திற்கும் துக்க விஷயங்களுக்கும் நேரடியாக சென்று அவர்களை சந்திக்கக்கூடியவர். 30 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் மருத்துவராக பணிபுரிந்தவர். தற்போது பணி செஞ்சு கொண்டிருக்கிறவர். தம்முடைய மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர். 6 முறை சிறந்த மருத்துவர் என்று மாவட்ட ஆட்சியர்களிடத்திலே ஒரு பெரும் வெகுமதியை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கவுன்சிலராக அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சிறந்த மாவட்ட கவுன்சிலர் விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். தேர்தலிலே தனித்து களம் காணக்கூடிய அந்த தருணத்திலும் மிகப்பெரிய ஒரு வாக்கினை பெற்றவர். இது எல்லாத்திற்கும் மேல ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, தமிழரசி அவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, நீங்க விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள எத்தனை கிராமம் இருக்குது, எந்தெந்த கிராமங்கள்ல என்னென்ன விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது, நெல்லா கல்லையா அல்லது உளுந்தா, ஏதோ ஒண்ணு எங்கெங்க இருக்குது, எந்தெந்த கிராமத்துல மக்கள் நலிவடைந்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, அதுல எத்தனை பேர் படிக்கிறாங்க, விவசாயிகளுடைய தேவை என்ன, என்னென்ன தொழிற்சாலை வேணும், இன்னும் என்னென்ன கல்லூரிகள் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போய் கேளுங்க. புள்ளி விவரத்தோட தன்னுடைய நுனி விரல்ல சொல்லுவாங்க. ஆனா தேமுதிகவை சார்ந்த வேட்பாளர்ல எத்தனை கிராமம் இருக்கு, கிராமத்துடைய பெயர் ஒரு 15 பேர் சொல்லுங்க, போதும் 15 பேர் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழரசி அவர்கள் எல்லா கிராமத்துடைய பெயரும் சொல்லுவாங்க. காரணம், மண்ணோடு மண்ணாக மக்களோடு மக்களாக இன்ப துன்பங்கள் அனைவற்றிலும் பங்கேற்றவர். ஆகையினால் தான் சொல்கிறோம், ஒரு நல்ல வேட்பாளர், உங்களோடு பழகிய ஒரு வேட்பாளர், உங்களுக்காகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இந்த மண்ணை ஆள வேண்டும். நீங்க என்ன நினைப்பீங்க? அதிகபட்சம் இந்த மக்கள் நமக்கான ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்களா, நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியுமா, நமக்கு என்ன தீர்வு கொண்டு வந்தா இன்னும் நம்ம நல்லா இருப்போம்னு தெரியுமா அப்படின்றத நினைப்பீங்கல்ல. அதை நான் காணொலிக்காக சொல்ல, நீங்க அம்மையார் தமிழரசி அவர்களை நேரடியாக பார்க்கல கூட நீங்க கேட்கலாம். அம்மா, எங்களுடைய கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியறதை விட 100% அதற்கான தீர்வுமே உங்களுக்கு தெரியும். ஆகையினால் தான் சொல்கிறோம், இந்த முறை மாம்பழ சின்னத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி மக்கள் வாக்களித்து அம்மையார் திருமதி தமிழரசி ஆதிமூலம் அவர்களை சட்டமன்றம் செல்ல வைக்குமாய் அன்போடு இருகாரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். அவர் சட்டமன்றத்திற்கு சென்றால் அடுத்த 5 ஆண்டும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலை நீங்களே சொல்லுவீங்க, மீண்டும் அவர்தான் எங்களுக்கான வேட்பாளராக வர வேண்டும் என்று சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.